ஹாய். விஜய் சினிமா மிரரில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ரொம்ப முன்னாடி வந்த படம். நான் அந்த படம் இப்போ ஓடிடியில் வந்துருச்சு. பார்த்து 2 மாதம் ஆச்சு. ஒரு விமர்சனம் பண்ணணும்னு நினச்சிருந்தேன், மறந்துட்டேன். ஏன்னா பழைய படம்ல உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ பிடிக்கணும். ஆனால் என்னென்னா முக்கியமான படம் படங்களில் அவசியம் பாருங்கள். கொட்டுக்காளி சூரிய நடிப்பில் வந்தது. பிஎஸ் வினோத்ராஜ் இயக்கத்தில். இந்த படம் எப்படி வாங்க பார்ப்போம். இதில் கொட்டுக்காளியில் சூரிய வராரு, அண்ணா பென் நடிச்சிருக்காங்க ஹீரோயினா லீடிங் ரோல். அதில் மற்ற நிறைய கேரக்டர் வராங்க. படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கமர்ஷியல் ஃபில்ம் அப்படின்னு நினச்சிட்டு போனால் ஏமாந்து போயிடும். படம் உண்மையில் ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி படத்தில் இருக்குது. தரம். ஒரு சில பேர் சொன்னாங்க ஆஸ்காருக்கு நாமினேட் ஆச்சா, கேள்வியெல்லாம் அதில் வருது. நான் பார்த்துட்டு இருந்தேன் நிறைய கூகுளெல்லாம். தாராளமாக அதில் நாமினேட் பண்ணுற அளவுக்கு குவாலிட்டி இருக்குது படத்தில். முக்கியமாக இந்த அடமன் கேர்ள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த அண்ணாபனோட முக பாவனை அற்புதம். கடைசி வரைக்கும் திடீர்னு ஒரு கட்டத்தில் அந்த அடமன்சியை வச்சுக்கிட்டு சிரிக்கிறதா இருக்கட்டும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கொட்டி வச்ச இந்த கோபத்தெல்லாம் நம்ம சூரிய அடிக்கிறதா இருக்கட்டும். பல குறியீடுகள். முக்கியமாக இந்த ஒரு இடத்துல பார்த்தா ஒரு காலை நின்று இருக்கும். இவங்க எல்லாரும் ஆட்டோவில் போகும்போது ஒரு வழியே இல்லாமல் அந்த ஊரே இவங்களே ஒரு 10-20 பேர் போகிற நிற்பாங்க. அந்த காலையை பயந்துக்கிட்டு கிராஸ் பண்ண மாட்டாமல் அந்த தோட்டத்துக்கிட்ட ஒரு காலை நிற்கும், ஜல்லிக்கட்டு காலை. டக்குன்னு ஒரு சின்ன பொண்ணு என்ன இங்கே நிற்கிறா வா அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு போகும். அன்புக்கு எவ்வளோ பெரிய காலனாலும் அடிமை. இது மாதிரி இன்னும் நிறைய குறியீடு எடுத்துகிட்டு போகலாம். கடைசியில் வர்ற கிளைமாக்ஸ் சீன், அதாவது பொத்தி நம்ம வளர்க்குறோம், கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். காதல் இந்த இதாகிறதுனால வேற எங்கேயும் போயிடக்கூடாதுனாலும் பரவாயில்லைங்கிற நம்ம மூட நம்பிக்கையில் அதே பொண்ணு என்ன மாதிரி பாதிக்கப்படுறா. கடைசி சீன் அப்போ சரி அடுத்து என்னன்னு நம்ம யோசிக்கும் போது பார்த்தா படம் முடிஞ்சிருது. ஏன்னா கொஸ்டினை நம்ம பக்கம் திருப்பி விடுற டேரக்டர். கிளாஸ் என்னை பொறுத்தளவுக்கு இவ்வளோ ஃப்ளோவாக பேச முடியுதுன்னா படம் மனசில் அவ்வளோ ஆணித்தரமாக பதிஞ்சிருக்கு. சின்னதாக இருந்தாலும் ஒவ்வொரு சீன் பை சீன் நிறைய சீன் நான் மறந்துட்டேன். நீங்கள் பாருங்கள், குவாலிட்டியான படம். இதை பார்த்தோம்னா அவரோட பபுள் இன்னொருக்க பார்க்கணும்னு தோணுது. அவசியம் பாருங்கள். விஜய் சினிமா மிரரில். ஏன்னா நம்ம வரலாற்றில் மறந்துடக்கூடாதுல்ல இந்த படத்தை. கொட்டுக்காளிக்கு 9 out of 10 தரலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு படத்தில் வர வரைக்கும் பாய்.